சரி சரி சரி. இது என்ன வாஷிங் செலவு 3000. இதில் ஏதோ பித்தலாட்டம் இருக்க மாட்டேங்குது. நீ சாப்பிடு, நான் விசாரிச்சு பேசுறேன். என்ன குமார் இது? அண்ணே துணி துவைக்கிறது சார்ஜஸ்ண்ணே. நம்ம டான்ஸருக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தோம்ல, அது அழுக்காச்சுன்னா துவைக்க வேண்டாமா? என்னப்பா அது அலம்பாகுது? எனக்கு மேனேஜர் தான் 1 லட்சம் ரூபா கொடுத்து சுடிதான் எடுத்து கொடுக்க முடியும். துவைக்க வேற 3000 ரூபாய் கொடுக்கணுங்களா? ஏனப்பா ஷூட்டிங் முடிஞ்சோட 6 மணிக்கு டான்ஸ் ஆடுற பிள்ளைகளை எல்லாம் வேனை வச்சு நாமளே அவங்க வீட்டுல இறக்கி வரோம்ல. இதை போட்டே போய் நைட் ஒரு கும்மி காய வச்சு காலையில அவங்களே போட்டு வந்துட வேண்டியதானோ? அண்ணே கம்பெனி துணி அவங்க எப்படின்னா துவைப்பாங்க? இது சினிமா ரூல்ண்ணே. ஏன்யா இப்படி பண்ணிட்டா? நம்ம 2 பேரும் ஆபீஸ்ல சும்மா தானே இருக்கோம். நான் துவைச்சு கொடுக்க நீங்க அலசி காய போட்டீங்கன்னா அப்படிங்கிற 3000 ரூபாய் மிச்சமாகும்ல? கரெக்ட். அப்போ ஒண்ணு பண்ணுங்கண்ணே, கேமராவை நாளைக்கு காலையில அவங்க கொடுத்துருங்க. நீங்க டைரக்ஷன் பண்ணி படத்தை முடிச்சிருங்க. மொத்த செலவு மிச்சமாயிரும். டேய் வாய் முறா, பாடா முடியற வரைக்கும் வாய் திறந்து பேச கூடாது. கிள்ளி வச்சிருனாக்கு சொல்றீங்களா ஒழிய செய்ய மாட்டேன்றீங்க. சரி மிச்ச பணம் வச்சிருப்பீல கொடு. கொடுத்துறேன். ஆனா குமாரே, ஊர்ல 1/2 மூட்டை அரிசி அளந்து கொட்டணும்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷம் பூரா துவைச்சு போடுவாங்கப்பா. ஆடுற பிள்ளைகிட்ட சொல்லு, ஆளுக்கு பண்ணாம வச்சுக்கோணும். சரிங்கண்ணே. பெஸ்ல இருந்து சோறு வந்துச்சு வாடாரே. எப்படித்தான் டெய்லி ஒரே குழம்பு வைக்கிறானு. ஏய் ரமேஷ், கவுண்டர் வண்டி வருது, கதவை திறந்து விட்டு கதை சொல்லி அசத்திரம் பார். அண்ணா வணக்கம். தேங்க் யூ. டேய் நீ எதுக்கு இந்த சீட்ல வர்ற? வேலையெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? எங்கடா கவுண்டர்? ஐயாவுக்கு வண்டி ஓட்ட ட்ரைனிங் கொடுத்தீங்க. நீ நல்ல வேலைடி, இங்க புலி இல்ல. புலி இல்லையா? ஏய் ப்ரொடக்ஷன், ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. எங்க இந்த அல்லக்கை தொலைக்க தாங்க முடியலையே. அட படம் எடுக்கிறமே பந்தாவாருன்னு ஒரு பிளசர் வாங்கினா ஊர்ல டிராக்டர் ஓட்டி இருந்த பையன் பிளசரையும் டிராக்டர் மாதிரியே வச்சிருக்கானே. கொண்டு வர சாப்பிடுறா. சரியா? ஆட இளவெடுத்து விடுவல. ஏய் கா வந்து பேசிக்கிறேன். என்ன நீ மேல ஊர்ல பசங்க ஒன்று படம் எடுக்க வந்தானே அவனை இழுச்சு வாய் நினைச்சிட்டீங்களா? கொண்டே போட உனக்கு. மாஸ்டர் இந்த பிஜிஎம் கோரஸ் மட்டும் பேலன்ஸ் மாஸ்டர். எப்படி கண்ணங்கடா என்னாச்சு? அடிக்க வராதா? ஏன் வேலை ஆளுல பார். வணக்கம் முதலாளி, என்னாச்சுங்க? என்ன மாசம் அறிவிலாம் பேசிட்டீங்க? துணி துவைக்கிறதுக்கு டெய்லி 3000 ரூபாய் வாங்கிட்டு போறேன். அவ்வளவு செலவு பண்ணி துவைச்சு கொடுத்தா துணி எப்படி வச்சிருக்கோம்? சுத்தமா பஸ் ஸ்டாண்ட்ல பப்பரமா உட்காந்துருக்காளுன்னு ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? இவ்வளவு ஒரு பெரிய தொலை. திரும்பி காட்டு பாருங்க. ஐயோ சாரி முதலாளி. நீங்க திரும்புங்க. அட திரும்பி காட்டுக்கு வைக்கப்படாம பின்னாடி காட்ட பாருங்க. இவரு காலையில இருந்து வெள்ளை வெள்ளைய போட்டுக்காரு. கொஞ்சமாவது ஆளுக்காரு அந்த இடத்துல அவரையா படத்துல காட்டுறாங்க, உங்களை தானே காட்டுறாங்க. அண்ணா என்னடா முன்னாடி பின்னாடி எல்லாம் மாஸ்டர் பாத்துக்குவாங்க, நமக்கு வேலை நிக்குதுல. என்னடா அறிவிட்ட திரும்ப பேசிட்டீங்க? டைரக்டர் திடீர்னு ஒரு மூடு வந்து சராசரி நடக்க விட்டு பின்னாடி ஒரு ஷாட் எடுத்தா எடுக்க முடியுமா? அதெல்லாம் டைரக்டர் எடுத்துட்டு வரேன், நீங்க வாங்க. ஒன்னே போடுவேன். இன்னைக்கு பாட்ட முடியுங்க. மாசிங் காசு கொடுத்தா மாற முடியல. அசிங்கப்படுத்துறாரு மாஸ்டர். சரியான லூஸ் மாஸ்டர்.